இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழடி அகழாய்வு வந்த பிறகு பாத்தீங்கன்னா வரலாற்றின் மீது ஒரு ஈர்ப்பே மக்களுக்கு வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு ஈர்ப்பே கிடையாது. ஒரு ஈர்ப்பு இல்லாமல் மக்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று கீழடி அகழாய்வுக்கு பின் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதான் உண்மை. வரலாறு என்பது நாம் எவ்வாறு இருந்தோம், மக்கள் எவ்வாறு இருந்தார்கள், சமூக பண்பாட்டு நிலை எவ்வாறு இருந்தது என்பதை சொல்லிக்கணும். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா தொல்லியல்ல அரசனை பத்தி எந்த தகவலும் நமக்கு நிறைய கிடைக்காது. அரசனை பத்தி கிடையவே கிடையாது. மக்களை பத்தி தான் கிடைக்கும். எந்த இடத்துல நீங்க குழி தோண்டினா கூட மக்களை பத்தி தான் உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும். எல்லாமே வடக்குல இருந்து தான் வந்தது. அவங்க தான் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. ஆரியர்கள் தான் இதை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு இன்னும் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு தவறான ஒரு செய்தி. அதான் மிக முக்கியமா ஆணித்தரமா கீழடி எடுத்து சொல்லுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் போற இலக்கியம் உலகத்துல பார்க்கவே முடியாது. உலகத்துல எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் இலக்கியங்கள் பல படைக்கப்பட்டுள்ளன. சங்க இலக்கியம் கடவுளை பத்தியே பேசல, மனிதனை பத்தி பேசுகிறது, இயற்கையை பற்றி பேசுகிறது. அதான் அதனுடைய முக்கியமான ஒரு கருத்து. உலகத்துல இந்த மாதிரி எந்த ஒரு இலக்கியமும் சொல்லாத ஒரு கருத்தை எடுத்து சொல்கின்ற இலக்கியம் சங்க இலக்கியம். இன்னைக்கு சராசரியா நம்ம கணக்கு போட்டா கூட நம்முடைய மூதாதையர்கள் காலம் 60,000 ஆண்டுகள். 1-2 கிடையாது. நம்ம இன்னும் 300லயே உட்கார்ந்துருக்கோம். தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு 300 நம்ம உட்கார்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளாக தமிழர்கள் இந்த பகுதியில் வாழ்கிறார்கள் என்பது நான் சொல்லலைங்க, அறிவியல் சொல்கிறது. அதை கண்டுபிடித்த ஸ்பென்சர் வெல்ஸ் என்கிற அறிஞர் சொல்கிறார். காலையில உரையாற்ற வேண்டிய இந்த நிகழ்வில் உரையாற்ற வேண்டிய நான் மாலையில் உரையாற்றுகிறேன். அதற்காக உங்களிடம் மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். ஒரு அருமையான நிகழ்வு தஞ்சை மாநகரில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா மக்கள் கலை இலக்கிய கழகம் தமிழ் மக்கள் இசை விழா என்ற ஒரு நாள் முழு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விழாவில் ஆய்வரங்கம், கருத்தரங்கம், இசை விழா என்று பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில் இங்கு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வரும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் அவர்களே, மேலும் மக்கள் அதிகார தலைமைக்கு உறுப்பினர் தோழர் ராஜு அவர்களே, இங்கு ஆய்வரங்கத்தின் தலைவராக உள்ள தோழர் எழில்மாறன் அவர்களே, என்னுடன் எனக்கு முன்னால் ஆய்வுரை நிகழ்த்திய பேராசிரியர் மாரப்பன் அவர்களே, மேலும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில இணை செயலாளர் தோழர் ராவணன் அவர்களே, மற்றும் இங்கு மிக அருமையாக இசையமைத்த இசைக்குழுவினரே, இங்கு கலந்து கொண்டுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கீழடியினால் இந்த உங்கள் முன்னால் நிற்கின்ற ஒரு தகுதியை பெற்றுள்ளேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையா இருக்குது. ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு ஆய்வு ஒரு புரட்சியை ஏற்படுத்தி உள்ளது என்று சொன்னால் அது கீழடி ஆய்வைத்தான் நாம் குறிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கீழடியை பற்றி தெரியாதவர்கள் உலகத் தமிழர்களில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. தமிழர்கள் அனைவருமே ஒரு அறிந்த இடமாக கருதப்படுவது கீழடி. ஏனென்றால் அது மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு தொல்லியல் ஆய்வாக இருந்த காரணத்தினால் அது மக்களின் முன்னே இன்று ஒழித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா என் அறிக்கை கூட வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. என் அறிக்கை வந்தா வராட்டி என்ன, ஆனால் கீழடியை பற்றி அனைத்து தரவுகளும் மக்களுக்கு தெரியும். மக்கள் அறிந்துள்ளார்கள், மக்கள் பார்த்துள்ளார்கள், மக்கள் புகைப்படம் எடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு தெரியும் கீழடியில் என்ன கிடைத்தது என்பது. அத்தனையும் நாங்கள் வெளிப்படையாக செய்த ஒரு காரணத்தினால் நிகழ்ந்த ஒரு செயல். அதுதான் உண்மையா நான் சொல்லணும். அந்த வெளிப்படையா செய்வதற்கு மிக முக்கிய காரணமாக அந்த குழுவிற்கு, தொல்லியல் அகழாய்வு குழுவிற்கு நான் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த குழுதான் அந்த மக்கள் மயப்படுத்தியது என்று நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுல பல அகழாய்வுகள், நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயில்ல ராஜராஜன் கட்டியதா என்ற கேள்வி நமக்கு பல காலத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இல்லைன்னா அது காடு வெட்டி சோழன் என்ற ஒருத்தன் கட்டினான்னு தான் நம்ம நம்பிட்டு இருந்தோமே தவிர
அதை ராஜராஜன் தான் கட்டினார் என்பதை குட்ஸ் என்ற ஒரு அறிஞர் எடுத்து சொல்லவில்லை என்றால் நமக்கு அந்த கோயிலின் வரலாற்று நமக்கு தெரிந்திருக்காது, நம்முடைய பன்முகத்தன்மை தெரிந்திருக்காது, பண்பாடு தெரிந்திருக்காது, கலாச்சாரம் நமக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அதே வகையில் தமிழகத்தில் பல ஆய்வுகள் நடந்திருந்தாலும் அந்த ஆய்வுகளை பற்றி எவருமே இதுவரை பொதுவெளியில் பேசவில்லை, சொல்லவில்லை. அதுதான் மிக முக்கியமான ஒரு வேதனைக்குரிய விஷயம். அது சொல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வரலாறை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய பெரிய சிக்கலைங்க. ஏன்னா இந்திய துணைக்கண்டத்தில் மிக பழமையான ஒரு தொல்குடியாக கருதப்படுபவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் குடிகள் தான் மிக பழமையான தொல்குடிகளாக கருதப்படுகிறார்கள் தான் உண்மை. அந்த உண்மையை எங்கு வேண்டுமானாலும் நீங்க தோண்டுங்க, எந்த ரூபத்திலும் அது வெளிவந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் எங்களை போன்ற ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து. ஏன்னா கீழடி மட்டும் ஒரு சாம்பிள் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல இடங்கள் தோண்டிட்டு இருக்காங்க, பல இடங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு தோண்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஆதாரங்கள் என்னென்ன சொல்லிட்டு இருக்குங்கிறது இப்பதான் இந்த உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒரு கீழடிக்கு முன்னால் என்று ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டு பாருங்களேன். கீழடிக்கு முன்னால் என்று ஒரு காலத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது தொல்லியல்னா என்னன்னு தெரியாது. தொல்லியல்னாலே தெரியவே தெரியாது. நம்ம ஆக்சுவலி நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் கூட தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது கூட பலருக்கு தெரியாது. அது 1920 பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக ஆக்கப்பட்டது. அந்த செய்தி கூட நமக்கு தெரியாது. தொல்லியல் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்த ஒரு நிலையை மாற்றி தொல்லியல் என்றால் என்ன, அதன் மூலம் வரலாறு எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை எடுத்து சொன்ன இடம் கீழடி. கீழடிக்கு முன்னால் நடந்த அகழாய்வுகள் நம்முடைய வரலாற்றை மீட்டெடுத்து தரவில்லை என்பதுதான் உண்மை. எதுவுமே மீட்டெடுத்து தரல, யாருமே சொல்லல. என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, அங்க என்ன கிடைச்சதுன்னு தெரியாது. அதை வச்சு நம்முடைய வரலாற்றை நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த வகையில் தான் நம்முடைய வரலாறு இருந்துள்ளது. அந்த இடத்தை மாற்றியது கீழடி என்று சொல்லும் பொழுது மிகவும் பெருமையா இருக்கிறது. அந்த அகழாய்வை செய்தவன் என்ற முறையில் நான் பெருமைப்படுகிறேன், என்னுடைய குழுவும் பெருமைப்படுகிறது. ஏனென்றால் இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. தமிழ் மக்களை போல எந்த மக்களும் அந்த மாதிரி உணர்வோடு இருப்பவர்கள் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ அகழாய்வுகள் நடக்கிறது, ஆனால் தம்முடைய இனத்தின் பற்றிய ஆய்வுகள் நடக்கின்றது என்பது இறந்து கொண்டு அதை முழு உண்மைபூர்வமாக அறிகின்ற ஒரு ஆவல் நம்முடைய மக்களுக்கு இருக்கிறது. அந்த செயல் நம்முடைய தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது பெருமையா இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த நாகரிகத்தை பற்றி தகவல்கள் இன்னும் வெளியே வரல. அதான் மிக வேதனைக்குரிய விஷயம். அறிக்கை கொடுக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. நிச்சயம் நான் நம்புகிறேன் அறிக்கை வெளியே வரும். என்றால் வெளியே வந்தால் மட்டும்தான் அது மக்களுக்கு பயன்படும், இல்லை என்றால் அது புதைகுழியில் போட்ட மாதிரி தான் கதை. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நடந்த அகழாய்வுகள்ல இதுவரை பல அறிக்கைகள் இதுவரை வந்ததே கிடையாது வெளியே. பல அறிக்கைகள் வந்திருந்தா நம்ம தமிழர்களின் தொன்மை என்னைக்கும் நம்ம மாறி இருக்கும். ஆனா இதுவரை நம்ம மாற்ற முடியாம நம்ம திணறிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம என்னைக்குமே படிச்சுட்டு இருக்கோம் ஒரு சங்க காலம்னு ஒரு காலம் இருந்தது தமிழ்நாட்டில். நம்ம என்னைக்கும் வரலாறு புக்கு தொடர்ந்தோம்னா சங்க காலம் என்ற ஒரு காலம் இருந்தது என்பதை தான் நாம் ஆரம்பிப்போம். ஆனால் சங்க காலம் என்பது என்ன என்ற ஒரு புரிதல் நமக்கு இல்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியா நம்ம இங்க குறிப்பிட விரும்புது. ஏன்னா சங்க காலம் என்பது ஒரு காலத்தை வரையறுத்து சென்று விட்டார்கள் நம்முடைய அறிஞர் பெருமக்கள்லாம் ஒரு காலத்தை வரையறுத்து போயிட்டாங்க. கிமு 300 இருந்து கிபி 300ங்கிற ஒரு காலம், 600 ஆண்டுகள் தான் சங்க காலம் இருந்தது. அந்த தாக்கம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த அடுத்த ஓலைச்சுவடி காப்பி எடுக்கும் பொழுது வந்துடும். தமிழ்நாட்டில் இது மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க திருக்குறள் ஓலைச்சுவடி உண்மையான ஓலைச்சுவடியா இருந்தால் அது தமிழி என்ற எழுத்தில் இருந்திருக்க வேண்டும். தமிழி என்ற எழுத்தில் இதுவரையும் ஓலைச்சுவடியில் எந்த இதுவும் நமக்கு கிடைத்தது கிடையாது. ஆனால் பல முறை அது காப்பி பண்ணியிருக்காங்க, மறுபதிப்பு செஞ்சிருக்காங்க. மறுபதிப்பு செய்யும் பொழுது உண்மை நேச்சுரலி என்ன சொல்வது, இயற்கையிலே அந்த இடைச்சொல்கள் வருவது சகஜம். வேத கடவுள்களை பற்றி சொல்லுகிறார்கள் என்ற கருத்தையெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் இடைச்சொல்களாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதன் உண்மைத்தன்மையை நாம் இன்னும் ஆராயாமல், நம்முடைய மொழியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் நாமல் அதைவே நாம் வரலாறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. புராணங்கள் பார்த்தீங்கன்னா புராணங்களை வச்சுதான் உலகத்தில் இன்னைக்கு நம்ம கதை கட்டிட்டு இருக்கோம். புராணங்கள் என்பதை நாம் தான் உருவாக்கணும். யாருமே இல்ல வெளி உலகத்திலிருந்து யாரும் நமக்கு போடல. புராணங்களை உருவாக்கியவர்களும் நாம் தான்.
அந்த புராணங்கள் தான் உண்மை என்று வரலாறாக நம்பிக்கொண்டிருப்பவரும் நாம் தான். அதான் நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. நம்ம உருவாக்குறோம் அந்த புராணத்தையே நாமே நம்பிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை என்று. ஆனால் புராணங்களும் போய் சொல்கின்றன, இலக்கியங்களும் போய் சொல்கின்றன. ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த மனிதர்கள் பல பொருள்களை இந்த உலகத்தில் விட்டு செல்றோம். அதுதான் உண்மை. நமக்கு தெரியாம நம்ம பல பொருள்களை நம்ம விட்டுட்டு போவோம் அந்த உலகத்துல. அந்த மாதிரி பொருள்கள் தான் தொல்லியல் ஆதாரங்களா நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆதாரங்கள் தான் நம்முடைய வரலாற்றை, உண்மையான வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு மிக முக்கிய ஆதாரமாக விளங்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த பேனா நான் பயன்படுத்துகிறேன் வைத்துக் கொள்ளுங்கள், நான் இறந்து விடுவேன், இந்த பேனா அந்த உலகத்துல இருக்கும். இந்த பேனாவை வருங்காலத்தில் இந்த பேனாவை பயன்படுத்தி மனிதர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள், எதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஏன் உருவாக்கினார்கள் என்று சிந்திக்கும் பொழுது இதன் உருவாக்கமும் இதன் உருவாக்கியவனை பற்றியும் இதன் வரலாறும் முழுமையாக தெரிய வரும். அவ்வாறு வரும் பொழுது அது உண்மையான வரலாறாக அமையும். அவ்வகையில் தான் தொல்லியல் ஆதாரங்கள் உண்மையான வரலாறாக மாறுகின்றன என்பதுதான் இன்னைக்கு நடக்கிற உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழடி அகழாய்வு வந்த பிறகு பாத்தீங்கன்னா வரலாற்றின் மீது ஒரு ஈர்ப்பே மக்களுக்கு வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு ஈர்ப்பே கிடையாது. ஒரு ஈர்ப்பு இல்லாமல் மக்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று கீழடி அகழாய்வுக்கு பின் பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ராமாயணத்தை பத்தி நம்பிக்கிட்டே இருக்கோம். ராமாயணம் நடந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க சொல்றோம் ராமாயணம் பத்தி சொல்லப்பட்ட கருத்துக்கள் அத்தனையும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பதிவாக இல்லைன்னு சொல்றோம். தமிழ்நாடு புவியியல் எல்லைக்குள்ளே அது இல்லை. ராமாயணத்தை பற்றி எந்த ஒரு கருத்துக்களும் புவியியல் எல்லைக்குள்ளே இல்லை. ராமேஸ்வரத்துக்கு பாத்தீங்கன்னா அனுமார் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி மலையிலிருந்து இலங்கைக்கு தாவினார் என்ற ஒரு கருத்து வரும், சொல்லு வரும். மகேந்திரகிரி மலை ராமேஸ்வரத்தில் இருக்கா எங்கேயாவது? ராமநாதபுரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா எங்கேயும் மலையே கிடையாது. வெட்டிங்கன்னா மலைன்னா நம்ம இங்கதான் வரணும், சிறுமலைக்கு தான் வரணும். பக்கத்து மலைன்னா சிறுமலை தான். மதுரைக்கு பக்கத்துல இருக்க சிறுமலையும் அழகர் மலையும் தான் பக்கத்துல மலை. பக்கத்துல எங்கேயும் மலையே கிடையாது. அங்கிருந்து அவர் தாவி இருப்பாரு. இதன் மூலம் நமக்கு தெரியுது புராணங்களில் பல பொய் கட்டுக்கதைகள் கட்டுமைக்கப்பட்டுள்ளன. ஆனா அந்த கட்டுக்கதைகள் நம்பிட்டு இருக்கோம், அதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் வரலாறு என்பது அது வேற விதமா நமக்கு சொல்லிட்டு இருக்கு. வரலாறு என்பது இது இல்லை. வரலாறு என்பது நாம் எவ்வாறு இருந்தோம், மக்கள் எவ்வாறு இருந்தார்கள், சமூக பண்பாட்டு நிலை எவ்வாறு இருந்தது என்பதை சொல்லிக்கணும். என்னைக்குமே பாத்தீங்கன்னா தொல்லியல்ல வந்து அரசனை பத்தி எந்த தகவலும் நமக்கு நிறைய கிடைக்காது. அரசனை பத்தி கிடையாது, மக்களை பத்தி தான் கிடைக்கும். எந்த இடத்துல நீங்க குடிதோண்டா கூட மக்களை பத்தி தான் உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும். மக்களை பத்தி தான் நீங்க பேச முடியும். இந்த மக்களை பத்தி பேசுகின்ற ஒரு செயல் தொல்லியலில் தான் நடக்கும். இல்லைன்னா நீங்க கல்வெட்டுல படிக்கலாம். தஞ்சாவூர் கோயில்ல நீங்க எவ்வளவு பெரிய கல்வெட்டு படிக்கலாம். கல்வெட்டுலாம் எழுதுன ராஜாவா எழுதுன கல்வெட்டு தான். ராஜா யாரு? அவர் ஒரு ஆணையிட்டு அதன் மூலம் உருவாக்கி அந்த கல்வெட்டு உருவாக்குனாங்களே தவிர அது அவரால் உருவாக்கப்பட்ட கல்வெட்டு. அது வந்து புகழ்ந்துதான் பேசுமே தவிர அவரை தாழ்த்தி பேசாது. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை அறிவதற்கு நாம் தொல்லியலை தான் நம்பியாக வேண்டும். தொல்லியல் இல்லை என்றால் மக்கள் நிலையை நீங்க அறிஞ்சிக்க முடியாது. ராஜா மாதிரி எல்லாமே இருந்தாங்களா? இல்லைங்க. மக்கள் தனிப்பட்ட முறையில் வேறு வகையில் இருந்தார்கள் என்பதுதான் தொல்லியல் சொல்கின்ற ஒரு கருத்து. ஏன்னா இன்னைக்கு கீழடிக்கான மிக முக்கிய காரணமே அதுதான். ஏன்னா இது நாள் வரை தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழர்கள் நாகரிகம் அரைப்பழங்குடி நாகரிகம். அரைப்பழங்குடி நாகரிகம் தான் தமிழர் நாகரிகம் என்று கருதப்பட்டு வந்தது. எல்லா நாகரிக நுட்பங்களும் வடக்கிலிருந்து தான் வந்தது என்ற ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தது. எல்லாமே வடக்குல தான் வந்தது. அவங்க தான் வந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. ஆரியர்கள் தான் இதை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு இன்னும் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு தவறான ஒரு செய்தி. அதான் மிக முக்கியமா ஆணித்தரமா கீழடி எடுத்து சொல்லுது. கீழடி சொல்லுகின்ற கருத்தே அதுதான். ஏனென்றால் நாம் வரலாற்றை எவ்வாறு அணுகி கொண்டிருக்கிறோம் என்றால் கங்கை சமவெளியில் தான் நகர நாகரிகங்கள் உருவாயின. அதற்கு பின்னால் தான் தமிழகத்தில் நகரங்கள்லாம் உருவாயின. நகரங்கள் உருவாகின, அரசர்கள் தோன்றினார்கள், அரசுரிமை தோன்றியது என்ற ஒரு கருத்தை நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஆனால் கீழடி என்ற ஒரு இடம் இல்லை என்று மறுக்கிறது. கீழடி என்ற இடம் கங்கை சமவெளிக்கு முன்னே தமிழகத்தில் நகர நாகரிகங்கள் தோன்றிவிட்டன, பெரும் பெரும் நகரங்கள் உருவாகிவிட்டன என்பதை எடுத்து சொல்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செய்தி. அதுதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீ வந்து சொல்லிட்டே கங்கை சமவெளிக்கு முன்னாடி நாங்கள் நகரமாயிட்டோம்னு சொல்லும் பொழுது நாகரிகம் அடைந்து விட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்ற ஒரு செய்தி பெரிய இடியை தூக்கி போடுது. அதான் முக்கியம்.
ஏன்னா அரைப்பழக்கொடி நாகரிகம் என்று சொல்லி வந்தார்கள். உங்களுடைய இலக்கியத்தில் அந்த தரவுகளுக்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த தரவுகளுக்கான ஆதாரங்கள், இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற தரவுகளுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் போற இலக்கியம் உலகத்துல பார்க்கவே முடியாது. உலகத்துல எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் இலக்கியங்கள் பல படைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அனைத்து இலக்கியங்களும் பொதுவாக பார்த்தோம் என்றால் ஒரு இறையியல் சம்பந்தப்பட்ட இலக்கியமாக தான் இருக்கும். எல்லாமே ஒரு இறையியல் சம்பந்தப்பட்ட, ஒரு கடவுள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு இலக்கியமாகத்தான் இருக்கும். ஆனால் தமிழ் இலக்கியம் மட்டும்தான், சங்க தமிழ் இலக்கியம் மட்டும்தான் அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு இலக்கியம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற ஆய்வாளர்களின் ஒரு கருத்து. அது கடவுளை பத்தி பேசவே இல்லைங்க. சங்க இலக்கியம் கடவுளை பத்தியே பேசல, மனிதனை பத்தி பேசுகிறது, இயற்கையை பற்றி பேசுகிறது. அதான் அதனுடைய முக்கியமான ஒரு கருத்து. உலகத்துல இந்த மாதிரி எந்த ஒரு இலக்கியமும் சொல்லாத ஒரு கருத்தை எடுத்து சொல்கின்ற இலக்கியம் சங்க இலக்கியம். இலக்கியத்தை நாம் இதனால் வரை நம்ம என்ன பண்றோம், நம்ம அறிஞர்கள்லாம் பெரும்பாலும் சொல்லிட்டு இருந்தாங்க அது அரைப்பழங்குடி நாகரிகத்தை சார்ந்த இலக்கியம், அதுல ஒண்ணுமே கிடையாது, இந்த கடவுளை பத்தி கிடையாது, அரசனை பத்தி கிடையாது, அது நகரங்களை பத்தி கிடையாது. ஆனால் அத்தனையும் உண்டு. நகரங்களை பற்றி உண்டு, இயற்கையை பற்றி உண்டு. உங்களுக்கு மக்கள் எவ்வாறு எவ்வளவு பொருளாதார நிலை எவ்வாறு இருந்தது, அவருடைய வாணிபம் எவ்வாறு இருந்தது, அவருடைய பண்பாடு எவ்வாறு இருந்தது, அவருடைய கலை எவ்வாறு இருந்தது, அனைத்தையும் நம்ம சங்க இலக்கியம் விளக்கி கூறுகிறது. அனைத்தையும் மனிதர்களை பற்றி கூறுகிறது. அதுதான் மிக முக்கியம். மனிதர்களை பற்றி, வாழ்ந்த மனிதர்களை பற்றி கூறுகிறது. அதுதான் அந்த முக்கியமான இந்த இலக்கியத்திற்கான அந்த செல்வமே. ஆனால் அந்த இலக்கியத்தை பார்த்து சொன்னார்கள், இல்லை உங்களுடைய ஆதாரமே கிடைக்கவில்லை என்று நாங்கள் மறுத்தோம். இல்லை, நாம் ஆய்வு செய்யவில்லை என்று நாங்கள் சொன்னோம். எங்களுடைய குழு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஆய்வு செய்யாம இதனால பேசிட்டு இருக்கோம், என்ன எத்தனை ஆய்வுகள் செய்தாலும் அந்த ஆய்வுகளை பற்றி நாம் இதுவரை வெளியே சொல்லவே இல்லை. வெளியே சொல்லனால இதனால் வரை நமக்கு தெரியல, நம்ம தமிழர் பண்பாடு என்னன்னு நமக்கு தெரியவே இல்லை. இப்ப நாங்க அந்த இலக்கியத்தில் சொல்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் நமக்கு தொல்லியல் எச்சங்களாக கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை மறுக்க அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதான் முக்கியம். ஏன்னா ஒரு இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் இன்னைக்கு சங்கம் தொல்லியல் இடங்களில் ஆய்வுகளாக நமக்கு கிடைக்கிறது. அதான் முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் தாங்க நீங்க முக்கியமா பார்க்கணும், தமிழ்நாட்டில் தாங்க ஒரு 60,000 ஆண்டுகளாக மக்கள் இனம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய இன்னைக்கு சராசரியா நம்ம கணக்கு போட்டா கூட நம்முடைய மூதாதையர்கள் காலம் 60,000 ஆண்டுகள், 1-2 கிடையாது. நம்ம இன்னும் 300லயே உட்கார்ந்துருக்கோம். தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு 300 நம்ம உட்கார்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளாக தமிழர்கள் இந்த பகுதியில் வாழ்கிறார்கள் என்பது நான் சொல்லலைங்க, அறிவியல் சொல்கிறது. அதை கண்டுபிடித்த ஸ்பென்சர் வெல்ஸ் என்கிற அறிஞர் சொல்கிறார். அதே போல பேராசிரியர் பிச்சப்பன் சொல்கிறார். அவர்கள் இருவரும் தான் 2003ஆம் ஆண்டு நேஷனல் ஜியோகிராபிக்கல் சேனல் என்ற ஒரு நிறுவனம், அமெரிக்க நிறுவனம் நடத்திய ஆய்வில் உலகம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த உலகம் முழுவதும் மேற்கொண்ட ஆய்வில் அவர்கள் கண்டுபிடித்த உண்மை, தமிழர்கள் கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளாக இந்திய பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களே தமிழ் மூத்த குடிகள் என்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. தமிழர்கள் தான் மூத்த குடி, இந்த மண்ணிற்கு மூத்த குடி தமிழர்கள் தான். ஆனால் அதை நாம் உணரவில்லை. ஆனால் நாம் சொல்கிறோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. நம்ம சும்மா சொல்லல, ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நம்ம சொல்லிட்டே வந்துட்டு இருந்திருக்கோம். அது ஏதோ ஒரு காரணம் நம்மிடம் இருந்த காரணத்தினால்தான் சொல்லிட்டே வந்திருப்போம். அந்த காரணம் இன்னைக்கு அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. நிரூபிக்கப்பட்டதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இப்ப அறிவியல் ரீதியா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதனால் வரை இலக்கியமா பேசிட்டு இருந்தோம். இலக்கியமா பேசும் பொழுது எவனுமே நம்பல. இலக்கியமா பேசும்போது நீலாம் பொய் சொல்றான்னா, நீலாம் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம அந்த தொல்லியச்சங்களை அடிப்படையாக கொண்டு இப்ப அறிவியல் ரீதியாக நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அறிவியல் ரீதியா பேசும் பொழுது அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதான் மிக முக்கிய பிரச்சனையாக இங்கு எழுகிறது. அறிவியல் என்றைக்குமே உண்மையை தான் சொல்லும். அறிவியல் என்னைக்குமே பொய்ய சொல்லாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா அது ரிசல்ட் தான் வரும். என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை நீங்க யாராலும் மாற்ற முடியாது. அந்த செய்தி இந்த தொல்லியல் ஆய்வுகள் இன்று செய்து கொண்டிருக்கின்றன. அதுதான் மிக முக்கியம்.